Hi friends, welcome to a2zknowledge.com. So today நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஊப்ஸ் கான்செப்ட், அது நமக்கு தெரியும். ஸோ இன்டர்ஃபேஸை வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸுக்காக ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஏன் வந்து ஜாவாவில் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஏன் வந்து C++ல் சப்போர்ட் ஆச்சு ஜாவாவில் தூக்கியிருக்காங்க, ஸோ அது ஏன் ஜாவாவில் வைக்கலைங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ இது நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு கூகுளில் இது ஒரு டைமண்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ டைமண்ட் ப்ராப்ளம் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் அக்கறானனால தான் ஜாவாவில் அது வைக்கல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஜாவா இன்ட்ரொடக்ஷனில் சொன்னபோது ஜாவா ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிளுங்கிற அந்த ஒரு வார்த்தையில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாவாவுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கோ, அதாவது கான்செப்ட்ஸ் இந்த சென்ஸ் ஜாவா டெவலப் பண்ணும்போது ப்ரீவியஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணாங்க. ப்ரீவியஸ் லாங்குவேஜோட கான்செப்ட்டு, மித்த லாங்குவேஜோட C++, C எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு தான் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஏன் வந்துட்டு வரலினா, ஸோ C++ல் இந்த டைமண்ட் ப்ராப்ளம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் அக்கர் ஆகுது. டைமண்ட் ப்ராப்ளம்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ப்ரோக்ராமுக்கு ஒரு ட்ராப் மாதிரி செட் ஆகி அதுக்குள்ளேயே அது என்ன சொல்கிறது, ட்ராப்னா என்ன, ட்ராப்பில் செட் ஆகி அது நம்ம ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ இது C++ல் வந்து நிறைய டைம் நடக்கிறனால ஜாவாவில் வந்து இதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஏன் சப்போர்ட் பண்ணலைன்னா நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த கேஸில் நீங்கள் இந்த டைமண்ட் ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இது ஆன்சிஸ்டர்னு ஒரு கிளாஸ், ஆன்சிஸ்டர்னால் ரொம்ப மூதாதையர்னு அர்த்தம். ஸோ அது ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அது நான் அந்த கிளாஸ் வந்து 2 கிளாஸை நான் டிரைவ் பண்ணுறேன். ஸோ பேரண்ட் கிளாஸ் 1, பேரண்ட் கிளாஸ் 2. ஸோ இது அந்த மை கிளாஸை மட்டும் விட்டுருங்க. அதை மட்டும் விட்டுட்டு ஸோ ஆன்சிஸ்டர்லேருந்து நான் ஒரு பேரண்ட்லேருந்து 2 சப் கிளாஸ் டிரைவ் பண்ணலாம். இட் இஸ் பாசிபிள். ஸோ அது வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரு பேரண்ட்லேருந்து டிரைவ் பண்ண 2 கிளாஸ்லேருந்து மை கிளாஸ்ன்னு நான் திரும்ப ஒன்று டிரைவ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ ஆன்சிஸ்டர்லேருந்து பேரண்ட் 1 கிளாஸ் டிரைவ் ஆகும்போது பேரண்ட் 1 கிளாஸ்க்குன்னு ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆன்சிஸ்டரோடது ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ ஆன்சிஸ்டரோட ப்ராப்பர்ட்டியும் பேரண்ட் 1 கிளாஸில் இருக்கும், பேரண்ட் 1க்குன்ற சில ப்ராப்பர்ட்டி பேரண்ட் 1ல் இருக்கும். சேம் ஆன்சிஸ்டருங்கிற கிளாஸோட ப்ராப்பர்ட்டி பேரண்ட் 2 கிளாஸ்லேயும் இருக்கும். அதேமாதிரி பேரண்ட் 2க்கும் சில ப்ராப்பர்ட்டிங்கிறது இருக்கும். இப்போ எப்படின்னா, உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் 2 பையன்னா உங்கள் அப்பாட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி போத்து மொதல் பையனுக்கும் வரும், 2வது பையனுக்கு வரும். மொதல் பையனுக்கும் சில ப்ராப்பர்ட்டி அவன் சொந்தமாக சம்பாரிச்சிருப்பான், அதே மாதிரி 2வது பையனும் சொந்தமாக சில ப்ராப்பர்ட்டி சம்பாரிச்சிருப்பான், ப்ளஸ் அவங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பான். அதே மாதிரி தான் இப்போ மை கிளாஸ்னு புதுசாக ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா, போத் பேரண்ட் கிளாஸ், இப்போ ஆன்சிஸ்டர்ன்ற கிளாஸ் இல்லை, இப்போ இதை மறந்துடுங்க. ஸோ இப்போ பேரண்ட் 1லேருந்து நான் ஒரு மை கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பேரண்ட் 2லேருந்து நான் மை கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேரண்ட் 1ல் இருக்கிற ப்ராப்பர்ட்டி மை கிளாஸ்க்கு வரும், பேரண்ட் 2ல் இருக்கிற ப்ராப்பர்ட்டி மை கிளாஸ்க்கு வரும், ப்ளஸ் மை கிளாஸோட ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இப்போ ஆன்சிஸ்டர் கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மை கிளாஸு இந்த ஆன்சிஸ்டர் கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை எப்படி எடுக்கும், எய்தர் பேரண்ட் 1 வழியாக போய் எடுக்குமா இல்லை பேரண்ட் 2 வழியாக போய் எடுக்குமா. ஸோ மை கிளாஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த வெளியில் போய் எடுக்கிறதா, பேரண்ட் 1ங்கிற கிளாஸ் வழியாக போய் ஆன்சிஸ்டர் கிளாஸோட ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதா, இல்லை பேரண்ட் 2ங்கிற கிளாஸ் வழியாக போய் ஆன்சிஸ்டர் கிளாஸ் எடுக்கிறதாங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு குழப்பத்தில், அதாவது ஒரு ட்ராப் செட் ஆகி ஃபெயிலியர் டெர்மினேட் ஆகிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் ஃபுல் இன்டர்ஃபேஸ்னு ஒரு கான்செப்டை ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ ஃபுல்லாக மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அதை அச்சீவ் பண்ணினாலும் பார்ஷியலாக இன்டர்ஃபேஸ் மோஸ்ட்டாகவே ஃபுல்லாகவே சொல்லலாம் அச்சீவ் பண்ணுது. ஸோ அது வேறு டைப்பில் அச்சீவ் பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு டைமண்ட் ப்ராப்ளம்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இது C++ல் வந்துட்டு இந்த டைமண்ட் ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆச்சு. அதனால தான் வந்து ஜாவாவில் அவங்க இதை கன்சிடர் பண்ணல, இதை மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை ஒமிட் பண்ணிட்டு இன்டர்ஃபேஸ் வந்தாங்க. ஸோ ஏன் இன்டர்ஃபேஸ் வந்தாங்கன்னு கேட்டால், நம்ம இந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் ப்ரோக்ராமுக்கே வரணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் போகிறேன். ஸோ இன்டர்ஃபேஸ்னு ஒரு இன்டர்ஃபேஸுங்கிற கீவேர்டு இதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு தான் இன்டர்ஃபேஸ் நேமை கொடுக்கணும். ஸோ இன்டர்ஃபேஸ் பிரிண்டபிள்னு நான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே 2 மெத்தடு, வாய்டு பிரிண்ட், வாய்டு ஹை. ஸோ இதை ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி இன்டர்ஃபேஸோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இன்டர்ஃபேஸோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, இன்டர்ஃபேஸ் கீவேர்டு, அதனோட நேமு, ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், இதுக்குள்ளே மெத்தடு மட்டும்தாங்க இருக்கும். எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணியிருக்க மாட்டீங்க. மெத்தடுக்குள்ளே இங்கே ஏதாவது இந்த இன்ட் ஐ அந்த மாதிரி ஏதாவது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் அவ்வளோதான் அலௌடடு. நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு நீங்கள் இதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே பண்ண முடியாது. பண்ணால் கண்டிப்பாக எரர் தான் வரும். ஸோ இன்டர்ஃபேஸ்னால் அதுதான். நம்ம 2 மெத்தடு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த க்ரியேட் பண்ண மெத்தடை நீங்கள் அடுத்து உங்கள் கிளாஸில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ கிளாஸ் டு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணும்போது எக்ஸ்டென்கிற கீவேர்டு போடுவோம். ஆனால்
இப்போ கிளாஸ் டு இன்டர்ஃபேஸ்னு நம்ம பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் தான் போடணும். ஓகேங்களா, இம்ப்ளிமெண்ட் கீவேர்டு தான் போடணும். ஏன்னா இன்டர்ஃபேஸில் இருக்கிற இந்த பிரிண்டபிள்ங்கிற இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தட்ஸை நம்ம கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னென்னா இன்டர்ஃபேஸில் ஒரு ரூல் இருக்குது. நம்ம இன்டர்ஃபேஸில் எத்தனை மெத்தட் போட்டிருக்கிறோமோ அத்தனை மெத்தடையும் நம்மளோட கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா எரர் அடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் கம்பெனிக்கு ஒரு ISO சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா அவன் ISOவில் என்ன சொல்லுவான், நான் சொல்கிற 5 ரூலும் உங்கள் கம்பெனியில் இருந்தால் தான் நான் ISO தருவேன்னு சொல்லுவான். நீங்கள் சொல்கிறீங்க என் கம்பெனியில் 4 ரூல் தான் இருக்குது, நீங்கள் தருவீங்களா அப்படின்னு. இதுதான் இந்த இன்டர்ஃபேஸுங்கிறது தான் ISO. அவன் சொல்கிறான் இந்த பிரிண்ட்டு ஹாய் 2 ரூலும் கிளாஸுங்கிறது நீங்கள் உருவாக்கின கம்பெனி. ஸோ இந்த பிரிண்ட்டும் ஹாயும் ரெண்டுமே உங்கள் கிளாஸில் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் பிரிண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், பட் ஹாய்ங்கிற ரூல் என் கம்பெனியில் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அதாவது இந்த ISOக்காரன் உங்களுக்கு ISO சான்றிதழ் தரமாட்டான். ஸோ நீங்கள் இதே சொல்கிறீங்க, ஓகேங்க என்கிட்ட வந்து நீங்கள் 5 ரூல் தான் சொன்னீங்க, என்கிட்ட 6 ரூல் இருக்குது, ஓகேவா அப்படின்னா அப்போ அவன் ஓகே சொல்லுவான். நீ எத்தனை வேணால் வச்சுக்கோ, ஆனால் நான் சொல்கிற 5 ரூல் இருந்தால் போதும். அந்த மாதிரி இந்த பிரிண்ட்டு ஹாய்ங்கிறத தவிர உங்கள் கிளாஸில் நீங்கள் வேறு ஏதாவது மெத்தட் கூட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், எந்த எரரும் வராது. ஆனால் இன்டர்ஃபேஸ்க்கான சொல்லியிருக்கிற இந்த 2 மெத்தடையும் கண்டிப்பாக உங்கள் கிளாஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் இங்கே வாய்டு பிரிண்ட் ஃபஸ்ட்டு மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டேஷன் அதாவது SOP போட்டு பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ஹாயை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு SOP போட்டு மெயின் மெத்தடில் இன்டர்ங்கிறது கிளாஸ் அதாவது இந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுங்க. இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தடை நம்ம கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வச்சு பிரிண்ட்டுங்கிற மெத்தடையும் ஹாய்ங்கிற மெத்தடையும் இன்வோக் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அவுட்புட் ரன் பண்ணலாம். ஸோ ஹலோ ஐ எம் பிரிண்ட், ஹலோ ஐ எம் ஹாய்னு வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் இதே கோடை நீங்கள் போட்டுட்டு இந்த ஹாயை வந்து எடுத்துகிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ கிளாஸில் எரர் வருது பார்த்தீங்களா, என்ன எரர்னு பாருங்கள். த டைப் இன்டர் மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் இன்ஹெரிட்டட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பிரிண்டபிள் ஹாய். ஸோ இந்த பிரிண்டபிள் ஹாய்ங்கிறத நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம எரர் வருது. ஸோ அதுதான் எரர். ஸோ நம்ம இன்டர்ஃபேஸில் இருக்கிற அத்தனையும் பண்ணியிருக்கணும். ஸோ இது இன்னும் ரியல் கேஸில் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் டீம் லீடராக இருந்துட்டு ஒரு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் வந்திருக்கு, உங்கள் ஜூனியர்ஸை நீங்கள் போட சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஜூனியர்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க ஆஸ் அ டீம் லீடர் நான் சொல்கிற மெத்தட்ஸ் எல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு இன்டர்ஃபேஸ் கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி அதில் வாய்டு அடிஷன், வாய்டு சப்ராக்ஷன், வாய்டு மல்டிப்ளிகேஷன் 3 மெத்தட் க்ரியேட் பண்ணி உங்கள் ஜூனியர்கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் ஒரு கிளாஸ் எழுதுங்க கால்குலேட்டர்னா அதில் என்னோட இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக உங்களோட இன்டர்ஃபேஸில் இருக்கிற அத்தனை மெத்தடையும் அவங்க யூஸ் பண்ணி ஆகணுமா. ஸோ நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணுறீங்களா. ஸோ உங்கள் ஜூனியர்ஸ் கண்டிப்பாக உங்களோட மெத்தடை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட மெத்தடில் எதையாவது ஒன்று அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த மெத்தடை அவங்களால எடுத்துகிட்டு போட முடியாது. சரி ஓகே, உங்கள் 3 மெத்தடையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு புது மெத்தட், இப்போ நீங்கள் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷனுக்கு தான் மெத்தட் போட்டிருக்கீங்க, அவங்க டிவிஷன் போடலாம், அது அவங்களோட இஷ்டம். ஆனால் நீங்கள் சொல்கிற 3 மெத்தட் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும். அவங்க நீங்கள் சொல்கிறதுல 2 தான் பிடிச்சிருக்கு, ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டாலாம் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் கேஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ரோக்ராமே ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி படிங்க. ஓகே. So thanks for watching www.a2zknowledge.com. ஸோ கூடிய சீக்கிரம் இன்னும் நிறையா கான்செப்டோட நான் உங்களை வந்து தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.